பிரைஸ் தி லார்ட் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கும் நம்மளுக்கிட்ட சாத்தா சொல்கிறான், நீ இப்படி பாவம் பண்ணிட்டேல, இப்படி நீ குற்றவாளி ஆயிட்டில, அதனால் நீ ரொம்ப மோசம், அவ்வளோதான், உனக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாங்க தெரியுமா? எபிரேயர் 8வது அதிகாரம் 12வது வசனம், ஏனெனில் நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாதிருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வசனத்தெல்லாம் விசுவாசிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். கர்த்தர் நம்மளோட பாவங்களெல்லாம் மன்னிச்சிட்டாரு, அநியாயங்களெல்லாம் நீக்கிட்டாரு. நம்மளை இனிமேட்டு நம்மளோட பாவத்தை அவர் நினைக்க மாட்டார். அவர் இனிமேல் நம்மளை மீட்டெடுத்து நல்ல வழியில் நடத்துவார் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு முழு நம்பிக்கை வேணும் ஃப்ரெண்ட்ஸ். சாத்தா தான் சொல்லுவான், நீ அப்படி பண்ணிட்ட இப்படி பண்ணிட்ட, இனி உனக்கு விமோசனம் இல்லைன்னு சொல்லுவான். ஆனால் கர்த்தர் நம்மளோட பாவங்களை நினையாமல் இருந்து நம்மளை ஆசீர்வதிக்கிறதுக்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார் ஃப்ரெண்ட்ஸ்.